லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸின் மாபெரும் மாற்றங்கள். நம்ம நியூஸ் கிரிக் சேனல் சொல்றத கேளுங்க நண்பா. இந்த ஐபிஎல் சீசன் முடிஞ்சிருச்சு. இனிமே டீம்கள்ல சல்லடை போட்டு ஆட்களை தூக்கி எறிய போறாங்க போல. நம்ம லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி இந்த வருஷம் ஒன்னும் பெருசா சாதிக்கலையப்பா. அந்த ரிஷப் பந்த் கேப்டன்ஷிப் சுத்தமா சரியில்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டீம் மேனேஜ்மெண்ட் மேலையும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. டீமோட காம்பினேஷன் சரியில்லைன்னு பேசிக்கிறாங்க. அதான் நம்ம ரிஷப் பந்த் சில சமயம் கீழே இறங்கி வந்து பேட் பண்ணாராம். பிளேயிங் 11 பேர்ல இருக்க வேண்டிய வீரர்கள் எல்லாம் பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்தா எப்படிப்பா? இந்த சீசன் முடிஞ்சு பெருசா ஒன்னும் பண்ணாததால டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய முடிவெடுக்க தயாராயிட்டே இருக்கான். சில வீரர்கள் சில மேனேஜ்மெண்ட் ஆட்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட போறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஒரு வலுவான டீம்னு நினைச்சாங்க. ஏன்னா ரொம்ப விலை உயர்ந்த பிளேயர் இந்த டீம்ல இருந்தாராம். ஆனா இந்த விலை உயர்ந்த வீரர் டீமை ரொம்ப கீழே கொண்டு போயிட்டாராம். ஜாகீர் கான் வெளியேறுகிறாரா? அட ஆமாங்க, ஜாகீர் கான் இனி டீம்ல இருந்து வெளியே போகலாம்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஆமா, இதுதான் முக்கியமான நியூஸ். ஜாகீர் கான் ஆலோசகரா இருந்தாரு. ஆனா அவரோட ஒப்பந்தம் 1 வருஷம்தான் இருந்ததாம். இப்போ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிற மூடில் இல்லையாம். அதாவது நீங்க 1 வருஷம் பண்ணினது போதும், நாங்க ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல, நீங்க கிளம்பலாம்னு சொல்றாங்களாம். இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஜஸ்டின் லாங்கர் மேலையும் கேள்வி இருக்கு. கோச்சும் ஜாகீர் கானும் சரியா ஒத்துப்போகலன்னு பேசிக்கிறாங்க. அதனால ஜஸ்டின் லாங்கரோட ஒப்பந்தமும் புதுப்பிக்கப்பட போறதில்லைன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு ஜஸ்டின் லாங்கரை விட ஜாகீர் கான் வெளியேறுவாருங்கிறது தான் அதிகமா பேசப்படுது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 14 போட்டிகள்ல வெறும் 6 போட்டிகள்ல தான் ஜெயிச்சிருக்கு. 27 கோடி ரூபாய் கொடுத்த ரிஷப் பந்தின் கேப்டன்ஷிப் ஃபெயில் ஆகிருச்சு. பந்த் பேட்டிங்லயும் சுத்தமா சோபிக்கல. கடைசி போட்டியில மட்டும்தான் சதம் அடிச்சாரு. அதுபோக மிட்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன் எல்லாம் நல்லா விளையாடினாங்க. இன்னும் சில பிளேயர்களும் வெளியேறலாம்னு சொல்றாங்க. டீம் மேனேஜ்மெண்டில் மாற்றம் நிச்சயம். பாருங்க, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் உரிமையாளர்களுக்கும் பந்துக்கும் இடையே சில பேச்சுவார்த்தைகள் நடந்ததாம். சில படங்கள் கூட வந்ததாம். அதுல என்ன இருந்துச்சுன்னா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸோட ஆலோசகர் ஜாகீர் கான் ரிஷப் பந்த பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டு அவரை பேட்டிங் அனுப்பாம மத்த பிளேயர்களை எல்லாம் முன்னாடி அனுப்பிட்டாராம். இந்த சண்டைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஆனா இப்போ வந்திருக்கிற ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆலோசகர் மற்றும் கோச் 2 பேரும் வெளியேற்றப்படலாம்னு சொல்றாங்க. ஏன்னா ரிஷப் பந்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களோட சமூக வலைதளங்கள்ல வாக்குவாதம் நடந்தப்ப அவரோட கேப்டன்ஷிப் பறிக்கப்படும்னு சொன்னாங்க. ஆனா அவர் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு. அதனால ரிஷப் பந்தை 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். ஆனா டீம் மேனேஜ்மெண்ட்ல மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. அடுத்த சீசன்ல லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வரும்போது எவ்வளவு மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா எல்லா டீம்லையும் சல்லடை போட்டு ஆட்களை தூக்கி எறிகிற காலம் இனிமேதான் ஆரம்பிக்கும். எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.